Good morning, dear students. Good morning, ma. Today we complete the fifth lesson, plant tissue culture. All of you take page number 103. All of you take virus-free plants. The field-grown plants like perennial crops usually are infected by variety of pathogens like fungi, bacteria, mycoplasm and viruses which cause considerable economic losses. What is perennial crops, ma? The crops which lives for many years is called as perennial crops. What is pathogens? The disease causing organism is called as pathogens. Give an example for pathogens. Fungi, bacteria, mycoplasma, viruses. They will cause disease to the plants and they will be responsible for the economic losses. Okay. Chemical methods can be used to control fungal and bacterial pathogens but not viruses generally. Okay. Chemical methods are used to kill the fungus and the bacteria, not the viruses. Then how we to produce the virus-free plants? Through the plant tissue culture. Okay. Shoot meristem tip culture is a method to produce virus-free plants. ஓகேவா, நம்ம எக்ஸ்பிளான்ட் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மெரிஸ்டம் டிப்லேருந்து எடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணோம்னா we can get the virus-free plants. Because the shoot meristem tip is always free from virus. Shoot meristem tip is always free from viruses. Meristem tip na nama, what is the meaning of meristem? That easily dividing, fastly dividing L cells are present in the shoot tip, that is called as the meristem. Okay, all you understand this? The next heading is the conservation of plant genetic resource. Conservation. What is the meaning of conservation, ma? Save, protect of plant genetic resources. In that, two questions are present, ma. Germplasm conservation and then cryopreservation. Germplasm conservation. What is the germplasm? The germ cells, reproductive cells is called as the germ cells. The germplasm conservation refers to the conservation of living genetic resources like pollen, seeds or tissues of plant material maintained for the purpose of selective plant breeding, preservation in live condition and used for many research work. ஒன்றுமே இல்லைம்மா, பிளட் பேங்க்கில் பிளட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க மாதிரி சீட் பேங்க்கில் சீட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க போகிறோம். ஃபார் 10 years to 100 years to 1000 years வரைக்கும் சீட்ஸை நம்ம சேவ் பண்ணுறதா என்னது அந்த ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போலன், சீட்ஸ், டிஷ்யூஸ் ஆஃப் அ பிளான்ட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் அவர் பிளான்ட் ப்ரீடிங்காகவும் நம்மளோட அதர் ரிசர்ச் ஒர்க்குக்காகவும். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்த்தோன்னா, நம்ம கோயிலில் கலசம் இருக்குல்லம்மா, கலசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நவதானியங்களை வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து மழை காலத்தில் வந்து இந்த சுனாமி, நிறைய இந்த புயல் இது மாதிரிலாம் சைக்ளோன்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இது மாதிரி கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கலசத்தில் இருக்கிற அந்த நவதானியம் இருக்கு இல்லையா, நவதானியன்றது வந்து சீட்ஸ் தான் அதில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சீட்ஸ் எடுத்து மறுபடியும் அக்ரிகல்ச்சர் பண்ணி மறுபடியும் வந்து நம்மளோட ஃபார்மிங்கை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வந்து அந்த கலசத்தில் வந்து உனக்கு நவதானியங்களை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டியா? ஸோ அதே மாதிரியே ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர், இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ அங்கே உள்ள ட்ரீஸ் எல்லாமே உனக்கு என்ன ஆயிரும், ஃபுல்லாக எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த அவங்க ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீட் பேங்க்கில் அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள நல்ல ஸ்பெஷல் எலைட்டான நம்ம தேவையான யூஸ்ஃபுல்லான பிளான்ட் சீட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி சீட் பேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு கொடுக்க வேண்டிய டெம்பரேச்சர், பிஹெச், அதுக்கு என்னென்ன ஃபங்கிசைட் கொடுக்கணும், என்னென்ன பெஸ்டிசைட், அது மாதிரி அதை எப்படி அந்த சீடை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு எல்லா அந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை கொடுத்து சீட் பேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க.
Germplasm conservation resource is a part of collection of seeds and pollens that are stored in seeds or pollen banks so as to maintain the viability and fertility for any later use, such as hybridization and crop improvement. And the further use தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஹைப்ரிடைசேஷனும் crop improvementum. Germplasm conservation may also involve a gene bank, DNA bank of elite breeding lines of plant resources for maintaining of the biological diversity and also for food security. ஓகேவா நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கும் நம்மளோட பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சீட் பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ சீட்ஸை சீட் பேங்க்கில் கன்சர்வ் பண்ணி வைக்கிறது 10 to 1000 இயர்ஸ் வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். அங்கே வந்து சீட்ஸோட வயபிலிட்டினானது முளைக்கிற தன்மை, ஃபர்டிலிட்டினானது ரீப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி சீட் பேங்க்கில் நம்ம அதை ஸ்டோர் பண்ண முடியும். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சீட் பேங்க்கோட ஃபோட்டோகிராஃப் காட்டியிருக்காங்க பாரு. ஸோ இது மாதிரி ரேக்ஸு, அந்த ரேக்ஸில் தான் சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கும் ஒரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்த சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் உள்ள சீட்ஸை வந்து தனித்தனியான ரேக்ஸில் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் உனக்கு என்னது சீட் பேங்க். நெக்ஸ்ட்டு க்ரையோ ப்ரிசர்வேஷன்மா. க்ரையோனாலே என்னது? ஃப்ரீசிங், ஐஸ், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் க்ரையோ. ஸோ ஹை ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் பிளான்ட் பார்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். -196 டிகிரின்னு போட்டுக்கோமாங்க. 195 இருக்குது, 196ன்னு மாற்றிக்கோ. Cryopreservation is also known as cryoconservation, is a process by which protoplast, cells, tissues, organelles, organs, extracellular matrix, enzymes, or any other biological materials are subjected to preservation by cooling to very low temperature of -190 degrees Celsius using a liquid nitrogen. Cryopreservationல எதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு பாரு, அண்டர்லைன் பண்ணு. புரோட்டோபிளாஸ்ட்டு, செல்ஸு, tissues, organelles, organ, extracellular matrix, enzymes, then other biological materials எல்லாம் கன்சர்வ் பண்ணுறோம். எப்படி கன்சர்வ் பண்ணுறோம்னா by cooling at -196 degree Celsiusல by using a liquid nitrogen. liquid nitrogenனை யூஸ் பண்ணி -196 degree Celsiusல கூல் பண்ணி அதை லோ டெம்பரேச்சர் ஆக்கி அதில் ப்ரொடக்ட் பண்ணுறதா என்னது க்ரையோ ப்ரிசர்வேஷன். இதில் முக்கியமானது நீ என்ன எழுதணும்னா -196 டிகிரி செல்சியஸும் லிக்விட் நைட்ரஜனும் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதான் அதில் கீ பாயிண்ட்ஸு. As this extreme low temperature, any enzymatic or chemical activity of the biological material will be totally stopped, and this leads to the preservation of materials in dormant state. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த செல்லுக்குள்ளேயோ அந்த புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளேயோ எந்த வித வாட்டர் மூமெண்ட்டோ, எந்த ஒரு என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியோ, எந்த வித கெமிக்கல் ஆக்டிவிட்டியோ, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அரெஸ்ட் பண்ணி ஸோ அந்த செல்ஸை என்ன செல்ஸாக மாற்றுது? டார்மெண்ட் செல்ஸாக மாற்றுறது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. ஓகேவா? ஸோ இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது வந்து ப்ரிசர்வ் ஆகுது. லேட்டர் தீஸ் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் டு த ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி ஃபார் எனி எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்ஸ். ஸோ ஆஃப்டர் இதை திருப்பி நம்ம ஆக்டிவ் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வரும்போது ஸ்லோலி அது அந்த ஃப்ரீசிங்லேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்லோலி நார்மல் கண்டிஷனுக்கு வந்து அது ரெக்டிஃபை ஆக வரும். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்துக்க. ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் அண்டர்லைன் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஆடட் பிஃபோர் cryopreservative process. These protective agents are called as the cryoprotectants since they protect the cells or tissues from the stress of freezing temperature. ஸோ நம்ம -190 டிகிரி செல்சியஸில் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங்னால் அந்த செல்ஸுக்கோ ப்ரோட்டோபிளாஸ்ட்டுக்கோ ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அது மாதிரி அதுக்கு அந்த கூலிங்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுன்றதுனால நம்ம என்னென்ன ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் அதில் ஆட் பண்ணுறோமா? எஸ், டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஆடட் டு த க்ரையோ ப்ரொடக்டன்ட். இது 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் இந்த 2 கொஷின்ஸும் 5 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்மா, கம்பல்சரி இந்த 2 கொஷின்ஸும் கேட்பாங்க.
Okay, all you must read these questions.